வணக்கம். இந்த ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாம பைபிள்ல மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதோட 13ஆம் அதிகாரத்தை பார்க்க போறோம். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா இயேசு சொன்ன ரொம்ப ஃபேமஸான ஓமைகள், அதாவது பாரபிள்ஸ் நிறைய இதுல இருக்கு. சரி, இதுக்கு ஆதாரம்னு பார்த்தா இந்த ஒரு அதிகாரம் தான், மத்தேயு 13. ஆமா, நம்ம நோக்கம் என்னன்னா இந்த கதைகளுக்குள்ள ஆழமா போய் பரலோக ராஜ்யம் பத்தி இயேசு என்ன சொல்றாரு, அப்புறம் ஏன் அவர் இந்த மாதிரி ஓமைகளாவே பேசினாருன்னு புரிஞ்சுக்கிறது தான். கரெக்ட். நேரடியாவே சொல்லிருக்கலாமே, ஏன் இப்படி கொஞ்சம் மறைவா பேசணும்? இங்க இருந்து ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. முதல்ல அந்த சூழல் பாருங்க. இயேசு கடற்கரையில இருக்காரு, பெரிய கூட்டம் வருது. ஓ, அதனால அவர் ஒரு படகுல ஏறி உட்கார்ந்துக்கிறாரு. அப்பதான் எல்லாருக்கும் கேக்கும்னு அங்கதான் பேச ஆரம்பிக்கிறாரு. இதுவே ஒரு நல்ல காட்சி அமைப்பு தான். அப்போதான் சீஷர்கள் கேக்குறாங்களா, ஏன் இப்படி ஊமையா பேசுறீங்கன்னு? ஆமா, வசனம் 10ல கேக்குறாங்க. அதுக்கு இயேசு சொல்ற பதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தோட ரகசியங்களை அறிகிற வரம் உங்களுக்கு, அதாவது சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு. ஓ, ஆனா மத்தவங்களுக்கு, அதாவது கேட்க மனசு இல்லாதவங்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. இது திறந்த மனசுக்கும் கொஞ்சம் கடினமான இதயத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுது. அப்போ ராஜ்யத்தை புரிஞ்சுக்கிறது வெறும் அறிவு சம்பந்தப்பட்டது இல்ல, இதயத்தோட நிலைப்பாட்டை பொறுத்தது, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை மேற்கோள் காட்டுறாரு. கேட்டும் புரியாம கண்டும் உணராம இருக்கிற ஜனங்களை பத்தி. ஆனா உண்மையா பார்க்கவும் கேட்கவும் முடியறவங்க பாக்யவான்கள்னு சொல்றாரு. ஆமா, இந்த ஒரு பின்னணியில தான் முதல் ஓமை, அந்த விதைக்கிறவன் ஓமை வருது. சரி, அத பத்தி சொல்லுங்க. விதைக்கிறவன் உவமை. இது ராஜ்யத்தோட செய்திய, அதாவது தேவனுடைய வார்த்தைய ஜனங்க எப்படி ஏத்துக்கிறாங்கங்கறத பத்தி. விதைதான் அந்த வார்த்தை. நிலம் கேக்குற மனுஷனுடைய இதயம். ஓகே, 4 வகை நிலம் சொல்றாரு இல்லையா? ஆமா. 1 வழியோரமா விழுது, அத பறவைங்க, அதாவது சாத்தான் எடுத்துட்டு போயிடுது. செய்திய புரிஞ்சுக்காத நிலை அது. சரி. ரெண்டாவது கற்பாறை நிலம். கொஞ்சம் வேறு விடுது, ஆனா ஆழமா போகாததால வெயில் பட்டதும், அதாவது சோதனை வந்ததும் வாடி போகுது. இது தற்காலிக விசுவாசம் மாதிரி. 3வது முள்செடி நடுவுல. ஆமா, இது நல்லா வளர பாக்குது, ஆனா உலக கவலை, அப்புறம் செல்வம் மீத இருக்கிற ஆசை, இதெல்லாம் அந்த செடியை நெருக்கி போட்டு பலன் கொடுக்க விடாம பண்ணிடுது. அப்போ 4வது நல்ல நிலம் மட்டும்தான் நிஜமா பலன் கொடுக்குது. 30, 60, 100 மடங்குன்னு. அதேதான். அந்த நல்ல நிலம்தான் சேதியை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழ்ந்து பலன் கொடுக்கிற இதயம். இதுவே ரொம்ப ஆழமான கருத்து. ராஜ்ய செய்திக்கு என்னென்ன தடைகள் வரலான்னு தெளிவா காட்டுது. அடுத்த ஊமைக்கு போலாமா? கோதுமையும் களைகளும். அதுவும் ரொம்ப முக்கியமானது. இது ராஜ்யத்துல எப்படி நல்லதும் கெட்டதும் ஒன்னா கலந்திருக்கு, ஆனா கடைசியில ஒரு பிரிவு இருக்குன்னு சொல்லுது. கதை என்னன்னா, ஒருத்தர் நல்ல கோதுமை விதைய விதைக்கிறார். ஆமா, அவர் மனுஷகுமாரன், அதாவது இயேசு. நிலம் இந்த உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் பிள்ளைகள். ஆனா ராத்திரியில எதிரி களைகளை விதைச்சிட்டு போயிடுறான். அந்த எதிரி பிசாசு. களைகள் பொல்லாங்கனோட பிள்ளைகள். வேலைக்காரங்க களைகளை பிடுங்கவான்னு கேக்குறாங்க. ஆனா எஜமான் சொல்றாரு, வேண்டாம், இப்போ பிடுங்குனா கோதுமையும் சேர்ந்து பிடுங்கிடும், அறுவடை வரைக்கும் ரெண்டும் ஒன்னாவே வளரட்டும்னு. இது சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, இது ஒரு வித பொறுமையை காட்டுது. ஆனா அறுவடை நாள், அதாவது உலகத்தோட முடிவுல தூதர்கள் களைகளை தீயவர்களை தனியா பிரிச்சு அக்கினில போடுவாங்க. நீதிமான்கள், அதாவது கோதுமை, அவங்க தகப்பனோட ராஜ்யத்துல சூரியனை போல பிரகாசிப்பாங்கன்னு சொல்றாரு. இது ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லலாம், ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம். இதே கருத்து தானே அந்த வலை ஓமையிலையும் வருது. கரெக்ட். கடல்ல வலைய வீசும்போது எல்லா வகை மீனும் சிக்கும், நல்ல மீன் கெட்ட மீன் எல்லாம். ஆமா. ஆனா கரைக்கு கொண்டு வந்ததும் மீனவர்கள் நல்லதை மட்டும் எடுத்துட்டு ஆகாததை தூக்கி எறிஞ்சிருவாங்க. இதுவும் உலக முடிவுல நடக்க போற நியாய தீர்ப்பதான் காட்டுது. ஒரு பிரிவு நிச்சயமா உண்டு. சரி, இந்த நியாய தீர்ப்பு, பிரிவு இதெல்லாம் தவிர ராஜ்யத்தோட தன்மைய, அதோட வளர்ச்சிய பத்தியும் சில சின்ன ஓமைகள் சொல்றாரு இல்லையா? கடுகு விதை மாதிரி. ஆமா, கடுகு விதை ஓமை. ஒரு சின்ன விதை, ஆனா அது வளர்ந்து பெரிய மரமாகி பறவைகள் தங்குற அளவுக்கு பெருசாகும். இது ராஜ்யம் சின்னதா ஆரம்பிச்சாலும் எவ்வளவு பெருசா வளரும்னு காட்டுது. அப்புறம் புளிச்ச மாவும் ஓமை. அதுவும் அப்படிதான். கொஞ்சம் புளிச்ச மாவு பெரிய அளவு மாவோட கலக்கும்போது கண்ணுக்கு தெரியாமலே அந்த மாவு முழுசையும் புளிக்க வச்சிடும்.
இது ராஜ்யத்தோட தாக்கம் எப்படி மறைவா ஆனா முழுமையா பரவுன்னு சொல்லுது. அப்போ ராஜ்யம் அமைதியா ஆனா ரொம்ப சக்தியோட செயல்படுது. சரி, அதோட மதிப்பு. அதுக்கு 2 உவமைகள் இருக்குல்ல, புதையல், முத்து. ஆமா, மறந்திருந்த புதையல். ஒருத்தன் அத நிலத்துல கண்டுபிடிக்கிறான். உடனே போய் தனக்குண்டான எல்லாத்தையும் வித்து அந்த நிலத்தை வாங்கிக்கிறான். அவ்வளவு மதிப்பு அதுக்கு. அதே மாதிரிதான் விலையார பெற்ற முத்து ஓமையும். ஒரு வியாபாரி நல்ல முத்துக்களை தேடிட்டு இருக்கான். ஒரு மிகச்சிறந்த முத்தை கண்டதும் போய் தனக்குள்ள எல்லாத்தையும் வித்து அதை வாங்கிக்கிறான். அப்போ ராஜ்யத்தோட மதிப்பு தெரிஞ்சா அதுக்காக எதையும் இழக்க தயாரா இருப்பாங்க. அதுவும் சந்தோஷமா. அப்படிதானே? நிச்சயமா, இது ஒரு முழுமையான அர்ப்பணிப்பை காட்டுது. ராஜ்யம் அவ்வளவு விலையேற பெற்றது. இவ்வளவு ஆழமான ஊமைகளை எல்லாம் சொல்லிட்டு இயேசு அவர் சொந்த ஊரான நாசரேத்துக்கு போறாரு. அங்க என்ன நடக்குது? அங்க ஜெப ஆலயத்துல போதிக்கிறாரு. மக்கள் அவர் பேச்ச கேட்டு அவர் ஞானத்தையும் அவர் செஞ்சதா கேள்விப்பட்ட அற்புதங்களையும் நினைச்சு ஆச்சரியப்படுறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாங்கன்னா, இவர் தச்சனோட பையன்தானே, இவங்க அம்மா, சகோதரர், சகோதரி எல்லாம் நம்ம கூட தானே இருக்காங்க, இவருக்கு எப்படி இதெல்லாம்னு கேக்குறாங்க. ஓ, அவரோட சாதாரண பின்னணிய பார்த்து அவரை ஏத்துக்க மறுக்கிறாங்க. ஆமா, இது அந்த விதைப்பவன் ஓமையில சொன்ன மாதிரி ஒரு கடினமான மனநிலை. அவரோட வார்த்தையோட மதிப்பை பார்க்காம அவர் ஒரு சாதாரண மனுஷனா பாக்குறாங்க. அதனாலதான் இயேசு சொல்றாரு, தீர்க்கதரிசிக்கு தன் ஊர்லயும் தன் வீட்லயும் தான் மரியாதை இல்லேன்னு. விசுவாசமும் ரொம்ப முக்கியம்னு இது நல்லா காட்டுது. சுருக்கமா சொல்லணும்னா, மத்திய 11ஆம் அதிகாரம் விவசாயம், சமையல், மீன் பிடிக்கிறது, வியாபாரம்னு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மூலமா பரலோக ராஜ்யம்னா என்ன, அது எப்படி வளருது, அதோட மதிப்பு, அத மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்க, நிராகரிக்கிறாங்க, கடைசியில என்ன நடக்கும்னு எல்லாத்தையும் தெளிவா சொல்லுது. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, ராஜ்யத்தோட ரகசியங்களை புரிஞ்சுக்க திறந்த கேக்குற இதயம் வேணும். அதோட மதிப்பு ரொம்ப அதிகம். ஆனா அதை ஏத்துக்காததுக்கு ஒரு விளைவு, ஒரு நியாய தீர்ப்பு உண்டுங்கிறது உண்மை. ஆமா. இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. இயேசு ராஜ்யத்தை பத்தி நல்லா கத்துக்கிட்ட ஒரு வேதபாரகரை தன் பொக்கிஷ சாலையிலிருந்து பழைய புதிய காரியங்களை வெளியே கொண்டு வர்ற வீட்டஜமானுக்கு ஒப்பிடுறாரு. இந்த பழைய உவமைகளை இன்னைக்கு நீங்க கேட்டப்போ உங்க வாழ்க்கைக்கோ உங்க புரிதலுக்கோ என்ன புதிய பொக்கிஷங்களை நீங்க கண்டுபிடிச்சீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.